தரிசனம் என்னில் வைத்தீரே, அந்த பாதை எளிதில்லையே. வெறும் கண்களாய் நான் நிற்கிறேன், இந்த நிலையும் புதிதில்லையே. செய்தியின் தலைப்பு, அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய தரிசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். என்ன தலைப்பு? இந்த செய்தியின் தலைப்பு சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. கர்த்தருடைய தரிசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார், அந்த தரிசனத்தை பிடிச்சுக்குங்க. கர்த்தரே உங்களுக்கு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார், அதை பிடிச்சுக்கணும். இந்த தலைப்புல பேச கர்த்தர் உதவி செய்வாராக. ஆகவே கர்த்தர் ஆமென் பிரைஸ் சொல்லார் ஹல்லேலூயா. ஆமென். நமக்கென்று ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை நாம் என்ன பண்ணணும்னா பிடித்துக் கொள்ள வேண்டும். என்ன பண்ணணுங்க? பிடிச்சுக்கணும். இதை குறித்து நாம் வேத ஆதாரங்களோடு கூட பார்க்கும்படி 1 சாமுவேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனத்துல தரிசனம் என்றால் என்ன? தரிசனம் தரிசனம்ன்றீங்களா ஆண்டவரே? தரிசனம்னா என்னப்பா? யாராவது சொல்ல முடியுமா? தரிசனம்னா என்ன? என்னது தரிசனம் என்றால் என்ன? பார்க்கிறதுங்க. தரிசனம் தரிசனம் ஆயிட்டாரா அப்படி சொல்லி கேட்பாங்கல்ல. தரிசனம் என்றால் பார்ப்பது. அப்போ இங்க முற்பிதாக்கள் எதை பார்த்தாங்க? கேள்வி எழுபதா இல்லையா? அப்போ தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தரிசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ற தலைப்பு. அப்ப இந்த தரிசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்கின்ற அந்த தலைப்புல அவர்கள் தரிசனம் என்றால் பார்ப்பது. அவர்கள் எதை பார்த்தார்கள்? எதை பிடித்துக் கொள்ள வேண்டும்? முற்பிதாக்கள் என்னத்தை பார்த்தாங்க? என்னத்தை பிடிச்சாங்க? அப்ப இன்றைக்கு நாம் அல்லேலூயா தரிசனங்களை பிடித்துக் கொள்வதற்கு எதை பார்க்க வேண்டும், எதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழுபதா இல்லையா? நேர வார்த்தைக்கு வாங்க. தரிசனம் என்றால் என்ன? 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். நல்ல பொறுமையா நிறுத்தி நிதானமா வாசிப்பாங்களே. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தரிசனம் எப்படி வெளிப்படும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை. தரிசனம்னா என்னதுங்க? கர்த்தர் எப்படி வெளிப்படுவார்? கர்த்தர் தரிசனம் எப்படி ஆவாருங்க? அல்லேலூயா. பல விதத்துல கர்த்தர் தரிசனம் ஆவாருங்க. தூதனாக வெளிப்படுவார், தரிசனம் ஆவாரு. அக்னியா தரிசனம் ஆவாரு. அல்லேலூயா. ஆவியானவரா தரிசனம் ஆவாரு. கர்த்தர் எப்படி தரிசனம் ஆகிறார்? ஆனால் அந்த தரிசனத்தினுடைய முழு அர்த்தம் என்ன? அந்த தரிசனத்துடைய முழு ஆமென் அதனுடைய சாராம்சம் என்ன? கர்த்தர் தம்முடைய வார்த்தையை எதங்க அல்லேலூயா மீண்டும் வாசிங்க, நல்லா புரியும் உங்களுக்கு. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே எப்படி தரிசனம் கொடுத்தார்னா சாமுவேலுக்கு தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினாருங்க? வார்த்தையினாலே வெளிப்படுத்தினார். அன்று முதற்கொண்டு இன்று வரைக்கும், அதாவது இந்த உலகம் உண்டானது முதற்கொண்டு இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் கர்த்தர் தரிசனமாகிக் கொண்டேதான் இருந்தார், இருக்கிறார், இருக்க போகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் எப்படி தரிசனம் ஆனார், எப்படி தரிசனம் ஆகிக் கொண்டிருக்கிறார், இனி அவர் எப்படி தரிசனம் ஆக போகிறார், எல்லாமே அவருடைய வார்த்தையினால. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. நான் மட்டும் தான் அல்லேலூயா சொல்ற மாதிரி இருக்குது. நல்லது. கர்த்தர் உங்களுக்கு நல்லவர். நேரம் இல்லை, அதனால நான் அதிகமா அல்லேலூயா போட்டு பிரைஸ் தி லார்ட் உங்களுடைய நீண்ட நேரத்துக்காம கொஞ்சம் வேதத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளை, இங்க தரிசனம் அநேகருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த தரிசனம்னா என்னன்னு இப்ப புரிஞ்சிருச்சு. எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு இப்ப தரிசனம்னா என்ன? கர்த்தருடைய வார்த்தை. அவன் தாம் நேசிக்கிற விரும்புகிற அல்லேலூயா தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்பது, அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வதுதான் தரிசனம். ஆனால் எந்த ரூபத்தில் வெளிப்படுகிறார் என்றது வேற.
அவர் ஆவியானவரா வெளிப்படுறாரா? அக்னிமயமா முச்செடி மத்தியில அக்னியா வெளிப்படுகிறாரா? இல்ல கடல் மீது நடந்து வந்து ஆவியானவரா வெளிப்படுகிறாரா? அவர் எப்படி வெளிப்படுகிறார் என்று இரண்டாவது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனால் ஒன்று, அவர் வார்த்தையாக தம்மை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். மீண்டும் கண்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. ஆமென். எடுத்தவர்கள் ஆமென் வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 48வது அதிகாரம் 3வது வசனம். இந்த யாக்கோபுல இருந்தே பார்க்கலாம். ஆபிரகாம் நமக்கு நல்லாவே தெரியும், பல முறை பாடிட்டுட்டோம். அவருக்கு தான் முதல் கர்த்தர் தரிசனமே கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். வாக்குத்தத்தத்தை குறித்ததான ஆணையும் வாக்குறுதியும் அவருக்கு தான் கொடுத்தார். சரி, அவருடைய கர்ப்ப பிறப்பாகிய ஈசாக்குடைய குமாரனாகிய யாக்கோபுல இருந்து பார்க்கலாம். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமை உள்ளவர் தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து. போதுமா? ஹல்லேலூயா. நல்லா பார்த்துக்கங்க. இந்த யாக்கோபு அன்பு பிள்ளைகளே, அவன் தன் தாய் தகப்பனாலே அனுப்பப்பட்டு வரும் பொழுது, அன்புதவ பிள்ளைகளே, அவன் ஒரு இடத்துக்கு வரும் பொழுது அங்க பொழுது சாய்ந்து விட்டது. அதுக்கு மேல பிரயாணம் பண்ண முடியாது இரவுல. அதனால அந்த இடத்துல அவன் என்ன பண்றான்? தங்குறான். அப்படி அவன் தங்குகிற ஒரு இடத்தில் அவன் என்ன பண்ண, லூஸ் என்ன, அந்த இடத்துக்கு பேர் என்னதுங்க? சரி, அந்த இடத்துக்கு பேர் என்னது? லூஸ். எத்தனை பேருக்கு லூஸ்னா தெரியும்? ஏன்னா லூஸ்னா எல்லாம் சிரிப்பாங்க. லூஸ்னா சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களா? வாலி பிள்ளைங்களாம் சிரிக்கிறாங்க. ஐயா லூஸ்ன்னதான் அது பக்கத்துல பார்த்து சிரிக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க லூசா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகள, ஒரு சிரிப்பா இருக்குல்ல லூஸ்னா. அப்ப இந்த லூஸை வச்சு பாக்குறோமா இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, சரியான லூசா இருக்குது இது அப்படி திட்டுவாங்க. திட்டுறதா இருந்தா கூட இந்த லூசு நிறைய பேருடைய வாயில இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, காமனா இருக்கும். ஆனா என்னைக்காவது இந்த லூசு என்னன்னு பார்த்திருக்கிறோமா? பார்த்தது இல்ல. நான் உட்காந்து பார்த்தேன். சரி, அந்த லூசு என்னதான் பார்த்தா பெரிய பட்டியலா போகுது. லூசுனா என்னன்னு பார்த்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஒரே வார்த்தையில லூசுனா பைத்தியம், நம்மளுக்கு தெரிஞ்சது. நான் நேரம் வந்துடுறேன், நேரம் இல்ல. கர்த்தருக்கு லூசுனா பைத்தியம், அப்படிதான் நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் என் வேதம் இந்த லூசை அடையாளப்படுத்தி காட்டுகிறது. லூஸ் என்ற இந்த வார்த்தைக்கு, இந்த பதத்துக்கு அடையாளம் காண்பித்துக் கொடுக்கிறது. என்னன்றதை நம்ம பார்க்க போறோம் பின்னாடி. அதுக்கு முன்னாடி நம்ம வார்த்தைக்குள்ள வந்துருவோம். லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து. லூஸ் என்னும் இடத்துக்கு கர்த்தர் என்னை வரும் பொழுது அந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணாரு? தரிசனம் கொடுத்தாரியா. முதல்ல என்ன கொடுத்தாரு? தரிசனம் என்னன்னு சொன்ன முன்னாடி சாமுவேலை குறித்து, கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார். தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் அவரை வெளிப்படுத்தினார். கர்த்தர் தரிசனமானார். கர்த்தர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்ப யாக்கோபுக்கும் அதே போலதான். இந்த சாமுவேலுக்கு எப்படி ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தும்படி தம்மை வெளிப்படுத்தினாரோ, அதே போலதான் இந்த யாக்கோபுக்கும் கர்த்தர் என்ன பண்றாருங்க? தம்மை வெளிப்படுத்துகிறார். சரி, அதுல 4ஆம் அதிகாரத்துல அன்பு தேவ பிள்ளை 48 அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிங்க. அது கீழே என்ன சொல்லுது பார்க்கலாம். நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோட சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர், பிரைஸ் தி லார்ட். நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தும்படிதான் தரிசனமாகிறார். அல்லேலூயா. இப்போ இங்க அங்க சாமுவேலுக்கு கர்த்தர் தரிசனமாகி தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். அது உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் வெளிப்படுத்தினார் சொல்லி. அதற்குள்ள இன்றைக்கு நான் போக விரும்பல. ஏன்னா ஏலியுடைய பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கல, பிரைஸ் தி லார்ட், கண்டித்தானே தவிர அடக்கல. அதனால ஏலியுடைய காரியங்களை சாமுவேலுக்கு சொல்லும்படி கர்த்தர் சாமுவேலுக்கு தன்னை தம்முடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்பட்டார். ஆமா, இங்க யாக்கோபுக்கு கர்த்தர் வெளிப்படுகிறார். என்ன சொல்லி வெளிப்படுகிறார்னா, அப்ப யாக்கோபு, பிரைஸ் தி லார்ட், நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஆசீர்வாத வார்த்தைனா ரொம்ப பிடிக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் இதற்குள்ள நிறைய ஆழங்கள், ரகசியங்கள் இருக்கிறது.
அதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அவன் பல்கும் பெருகும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசம். எந்த தேசத்துங்க? கரெக்டா சொல்லிச்சு. யாரும் அது நீதான் சொன்னியா? லூசு தேசத்தை. எந்த தேசத்தை? இவன் படுத்திருக்கிற தேசம் என்னது? இந்த தேசத்தை நான் அந்த லூஸ் இடையில சேர்த்துக்கினே வரேன். அதுக்கப்புறம் அந்த லூஸ் தான் என்னன்னு காண்பிச்சு கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடு சொன்னாருப்பா. அல்லேலூயா. இந்த லூச எனக்கு கொடுப்பேன் சொன்னாருப்பா. அல்லேலூயா. ஆமென். இந்த வாலிப பசங்க லூசா ஆண்டவரு கொடுப்பாரு. ஆண்டவர் கொடுத்தா நல்லதா தானே கொடுப்பாரு, லூசா கொடுப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழப்பமா இருக்குல்ல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனம். சீக்கிரமா எடுத்து வாசிங்க என்னோட கூட. ஆதியாகமம் 28. யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி 10வது வசனத்தை மட்டும் வாசி. யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு புறப்பட்டு போக பிரயாணம் பண்ணி. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் 11 வாசிக்கலாம். யாக்கோபு எங்க இருந்தான்? பெயர்சபாவில். நல்லா புரிந்துங்க. எங்க இருந்தா? பெயர்சபாவுல. யார் ஏற்கனவே ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்று இருந்தது? ஈசாக்கு. யாக்கோபுடைய அப்பா யாரு? ஈசாக்கு. 26ஆம் அதிகாரத்துல வரும் இல்லையா? நீ இந்த இடத்தை விட்டு போகாத, இங்க நீ வாசம் பண்ணு அப்படின்னு சொல்லி பெயர்சபாவுல ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார் இல்லையா? அங்க தரிசனமாகி அவனோடு கூட பேசுறாரு, ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். சரி, நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நல்லா பாருங்க. பெயர்சபாவில இருந்து எங்க புறப்படுறானா? ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் எங்க? ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஆரானுக்கு போக புறப்படுறான். அவன் புறப்பட்ட இடம் எங்க இருந்து? பெயர்சபா. அவன் போகிறது ஆரானு. பெயர்சபாவுக்கும் ஆரானுக்கும் நடுவுல ஏதோ ஒரு இடத்துல அவன் என்ன பண்றான்? ராத்தங்கிறான். நல்லா உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் ஆழமான சத்தியங்களை உங்க மத்தியில அவன் நல்ல கருத்தா சுருக்கமா பேசணும்னு விரும்புறேன். பெயர்சபாவுல இருந்து புறப்பட்டவன் ஆரானுக்கு போக புறப்பட்டவன் ஆரானுக்கு முன்னாடியே எங்க தங்கிட்டான்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த இடம் வேதம் சொல்லுது. 11 வாசிங்க. இப்ப அந்த இடத்துக்கு பேர் என்ன? ஒரு இடம். அது ஊரும் இல்ல, பேரும் இல்லை. இப்போ இந்த இடத்துல ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கர்த்தரில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். இதான் அல்லேலூயா. அந்த இடத்துல என்ன பண்ணினான்? படுத்துட்டான். அந்த ஒரு இடம் என்றுதான் சொல்ல. அதுக்கு முன்பதாக அந்த இடத்துக்கு பேர் என்னன்னாக்கா லூஸ் அப்படின்னு வழங்கப்படும். அந்த இடத்துக்கு பேர் என்ன வழங்கப்பட்டது? தைரியமா சொல்லுங்க, பரவாயில்ல, தப்பான வார்த்தை எல்லாம் கிடையாது. தைரியமா சொல்லுங்க, லூஸ் என்று வழங்கப்பட்டது. சரி, இப்போ அந்த 12வது வசனத்தை வாசிக்கிறேன். அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான், ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். பாருங்க, தூங்கும் பொழுது நல்ல தூக்கம் யாக்கோபுக்கு. எங்கேயாவது காட்டுக்குள்ள போயிட்டு தூங்க முடியுமா நிம்மதியா? பிரைஸ் தி லார்ட். அது ஜன நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல போய் தூங்க முடியுமா நிம்மதியா? நல்லா தூங்குறேன், கல்ல தலைக்கு வச்சால் பார் நிம்மதியா தூங்குறேன். தூங்கும் பொழுது அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். வாசிங்க 12. இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. எங்க வைக்கப்பட்டிருந்ததா? இப்போ இவர் தரிசனத்தை பார்க்கிறேன். நல்லா பாத்துக்கங்க, தரிசனத்தை பார்க்கிறேன். ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய நுனி, அதனுடைய முனை எங்க இருந்துதான்? வானத்துக்கு விட்டு இருந்ததா. இப்ப எவ்வளவு பெரிய ஏணி பாருங்க.
பூமியில அது அடி கொம்பும், அந்த ஏனுடைய அடி கொம்பும், அந்த நுனி எங்க இருந்துதான்? வானத்துல இருந்துதான், வானத்துல வைக்கப்பட்டிருந்தது. அதுல தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாய் இருந்தார்கள். அல்ல, அந்த ஏனில யார் ஏறிட்டு இறங்கிட்டு இருந்ததான்? மனுஷனே கிடையாது அந்த இடத்துல. சுத்து வட்டாரம் முழுவதும் மனுஷ சஞ்சாரமே இல்ல, வீடு வாசல்கள் இல்ல, எந்த இதுவும் இல்ல. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, அந்த இடத்துல யார் இருக்குதா? தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமா. அந்த ஏரியில அழகா மேல பரலோகத்துக்கு ஏறி போறாங்களா, அங்க இருந்து கீழே இறங்கி வராங்களா. இவர் பாத்துக்கிட்டே இருக்கிறாரு, இதெல்லாம் தூங்கிட்டு தரிசனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற தரிசனத்தை கொஞ்சம் தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கிறார். நீங்க கூட நிறைய தரிசனத்துல பார்க்கக்கூடிய ஆட்கள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ உங்க தரிசனங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே பேக்ல கொண்டு போங்க, பின்னாடி கொண்டு போங்க. நீங்க வாலிப பிள்ளைகளா இருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட பிறகு வாலிப பிள்ளைகள் முன்னாடியா இருக்கும் என்ன பண்ணிருப்பீங்க? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உலகபூர்வமா நிறைய கனவு வந்திருக்கும். ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு கர்த்தர் நிறைய தரிசனங்களை காண்பிச்சிருப்பாருல. கொஞ்சம் நல்லா அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அனலைஸ் பண்ணிட்டே வாங்க என் கூட. இப்போ ஏறுகிறோம் இறங்குறவருமா இருந்தார்கள். அதற்கு மேலாக 13 கர்த்தர் நின்று நான் இப்ப பேசுறேன். இப்பதான் தரிசனத்தை கொடுக்குறாரு பாருங்க. இவன் தரிசனத்தை பார்க்கிறான். ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருக்கு. அது வானலாவிய வானத்துல அதோடைய நுனி தொட்டப்பட்டிருந்தது. அதுல தேவதூதர்கள் மேல போறாங்க, கீழே இறங்கி வர்றாங்க. அந்த ஸ்தலம் என்னன்னு அவனுக்கு தெரியல, அந்த இடம் என்னன்னு தெரியல. ஏன்னா அது ஒரு இடம் என்று தான் அங்க அடையாளம் காண்பிக்கப்பட்டு இருக்கிறது. அதுல தேவதூதர்கள் ஏறுகிறவர்கள் இறவரமா இருக்கிறார்கள். அந்த ஏரிக்கு மேல பார்த்தாக்கா கர்த்தர் நின்று கொண்டு, அல்லேலூயா, கர்த்தர் நின்று கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நின்று கொண்டு இருக்கிறார். நின்று இப்ப யாக்கோபு பேசுறாரு, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் தேவனுமாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். கர்த்தரை சொல்ற பண்ணுங்க. இதாங்க கர்த்தர் சும்மானா பேச மாட்டாருங்க. சும்மானா அப்படியே அது இதெல்லாம் பார்த்துட்டு வந்து புதாகரமா நிக்காதீங்க. ஒரு ஆவி போச்சா, ஒரு இது வந்துச்சா, அது வந்துச்சா, ஒரு மாடு வந்துச்சா, முட்டுச்சா, எழுச்சிச்சா, கர்த்தர் திட்டவும் தெளிவுமாய், அல்லேலூயா, ஆமென், தீர்க்கமான தரிசனங்கள் மூலமாகவே கர்த்தர் பேசுவார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அது மகிமை இருக்கும். அதுல அவருடைய வார்த்தை இருக்குங்க. வார்த்தை இல்லாத தரிசனங்கள் ஒன்னதுக்கும் உதவாது. அல்லேலூயா. அன்பு பிள்ளைகள, ஆமென், தரிசனத்தை கொடுத்தாருன்னா அது கூடவே வார்த்தையும் இருக்கும். எந்த பைபிள் ஃபுல்லா எடுத்து பாத்துருங்க. இந்த செய்தி எல்லாம் எடுக்கணும்னா ஒரு மாசம் ஃபுல்லா கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். தரிசனத்தை கொடுத்து பேசணும்னா ஒரு மாசம் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கலாம். எருமை கிட்ட கர்த்தர் தரிசனம் காண்பிக்கிறார், எசேக்கியேலுக்கு தரிசனம் காண்பிக்கிறார். எல்லாத்தையும் எடுத்து வேதத்தை எடுத்து பாருங்க. பானை பொங்குறத காண்பிக்கிறாரு, பரடை காண்பிக்கிறாரு, அந்த பானை எந்த பக்கம் பொங்குற பானை எந்த பக்கம் விழுந்திருக்குதுன்னு காண்பிக்கிறாரு. ஏகப்பட்ட தரிசனத்தை குறித்து பேசணும்னா மாறிடும். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க வேண்டிய ஒரு காரியம், உங்கள் தரிசனங்களை நீங்கள் பிடித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்துக்கிறாரு. அடுத்தவங்க தரிசனத்துல ஓடாதீங்க. அடுத்தவங்க போட்டு அஸ்திபாரத்தின் மேல கட்டப்படணும்னு பிரயாசப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கண்ணு தெரி கர்த்தரை சொல்ல பண்ணுங்க. அல்லேலூயா. யாக்கோபுக்கு கர்த்தர் அவன் தன் பிதாக்களுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை இப்ப யாக்கோபுக்கு கொடுக்கிறேன். அன்பு பிள்ளைகளை என்ன சொல்றாரு? ஆமென், பிரைஸ் சொல்லார். அல்லேலூயா. உன் சந்ததிக்கும், ஆமென், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எப்பொழுதுதான் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவுவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, ஆண்டவருடைய தரிசனம், ஆண்டுடைய வார்த்தை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. சில நேரத்துல ஆராதிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை வந்துகிட்டே இருக்கும், ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். நிறுத்தணும்னு நினைச்சவரை நிறுத்த முடியாது. அல்லேலூயா. இந்த ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இவங்களை ஆசீர்வதிப்பா அப்படின்னு ஆண்டவர் சொன்னாருன்னு ஆசீர்வதிச்சுக்கிட்டு, இந்த ஜனங்க கொஞ்சம் மீறுதலா இருக்காங்க, இவங்களை கண்டித்து உணர்த்துப்பானா, கண்டித்து உணர்த்திக்கிட்டே தான் இருப்பார். நம்ம தான் சீர்படணும், ஸ்திரப்படணும். ஆசீர்வாதத்துக்கு பாத்துருவாங்களா, மாறணும்.
அல்லேலூயா. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, ஆமென், கர்த்தர் அதுக்கு மேலாக நின்று, நான் ஆபிரகாம் ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தர் நீர் படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆமென், உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீர் மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவுவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்ய பலவனை கைவிடுதலை. காரங்களை சரி காத்துற சோதனை பண்ணுங்க. ஏன் தரிசனத்தை குறித்து பேசுறோம்னா, தரிசனத்தை ஏன் பிடிச்சிக்கோன்னு சொல்றோம்னா, அந்த தரிசனத்தை நீ பிடிச்சிக்கிற வரைக்கும் ஆமென், தேவன் உன்னை எந்த தீங்களையும் உன்னை கைவிடவே மாட்டார். காரங்களை சரி காத்துற மீண்டும் சோதனை பண்ணு. அல்லேலூயா. தரிசனத்தை பெற்று பிடித்து கொண்ட ஒரு மனுஷனை அல்லேலூயா கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. ஏன்னா அவர் வாக்குரைக்கிறாரு. ஆமென், அங்க சொல்றாரு கர்த்தர், நான் உனக்கு சொன்னதை செய்ய மனவம். அல்லேலூயா. நான் தரிசனமாகி உனக்கு நான் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிடுதலை என்றார். கரங்களை தட்டி காத்து சோதனை பண்ணுவோமா? நான் கைவிட மாட்டோம்பா. நான் உனக்கு தரிசனமாகி நான் உனக்கு என் வார்த்தையை கொடுத்திருக்கிறேன்னு, என் வார்த்தை வெறுமையா என்னிடத்தில் வராது என்று நான் சொல்லி இருக்கிறேன்னு, நான் சொன்னதை செய்து முடித்து விட்டு அந்த வார்த்தையிலிருந்து திரும்பி வரும். அவ்வளவு வல்லமை, உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தை தீர்க்கமாய் தரிசனமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறோம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இப்போ அங்கே யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்றார். இப்போதான் அவருக்கு புரியுது, ஐயா ஆள் நடமாட்டம் இல்ல, மனுஷ சஞ்சாரம் இல்ல, இந்த இடத்துல ஒரு ஊரோ வீடோ வாசலோ ஒண்ணும் இல்ல, இது வறண்ட பாலைவனமா வறண்ட ஒரு காடு போல இருக்குது, தனித்து விடப்பட்டு இருக்குது. இந்த இடத்துல யாருமே இல்லைன்னு நான் நினைச்சு ஒரு கல் எடுத்து தலைக்கு வச்சு நான் தலை சாய்ச்சி படுத்தேன். ஆனால் அல்லேலூயா, அவன் சொல்றாரு, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்து மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. நீ தீர்க்கமா அறிஞ்சுக்கணும், கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்ற தரிசனத்தை எத்தனை பேருக்கு பிடிச்சுக்கிறீங்க? நான் சொல்றது புரியுதா? இப்ப உங்களுக்கு கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். நான் உனக்குள்ளே உலாவி நான் உனக்குள்ளே வாசமாயிருக்கிறேன் என்று சொன்ன தேவன் வெளியில எங்கேயும் இல்லை, அவர் எனக்குள்ளே இருக்கிறார். சொல்றவங்க மாத்திரம் கர்ம சரி கர்த்தரை சோதனை பண்ணுங்க. உனக்கு இப்போ தரிசனம் வருதா? இப்ப தரிசனம் உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம், நான் உன்னை விட்டு கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுதலை சொன்னாரு. உனக்குள்ளதான் கர்த்தர் இருக்கிறாரு. ஆமென். இந்த தரிசனம் முதல்ல உங்களுக்குள்ள வரணும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் எனக்குள்ளதான் வாசம் பண்றாரு. அவர் எனக்குள்ள என் கூட இருந்தாருன்னா எனக்கு ஒரு மோசமும் வராது. ஏன்னா அவர் கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். ஏன்னா அவர் சொன்னதை செய்யுமளவும் நான் உன்னை கைவிடுதலை சொல்லிட்டார். இப்ப இந்த ஸ்தலம் மெய்யாகவே கர்த்தர் இருக்கிறார் அறிந்து கொண்டேன் என்றான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. இந்த ஸ்தலம், நான் இப்ப யாரை பத்தி எந்த இடத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்? கரெக்டா சொல்லுங்க. லூச பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இந்த இடம், அல்லேலூயா. நீங்க லூசுன்னு நிறைய பேரை சொல்லுவீங்க, அவங்க எல்லாம் லூசு கிடையாது. அல்லேலூயா. ஆமென். அவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த உலகம் நம்மளை பார்த்து என்ன சொல்லுது? சரியான அலையிலியா பைத்தியம். நான் அதை தான் சொல்ல வரேன். இப்ப நேரம் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். நம்மளெல்லாம் என்ன சொல்லுது இந்த உலகம்? இதுங்க லூசுங்க, பைத்தியங்க, அலையிலியா நீங்க இருங்கோ, நாங்க போட மாட்டேங்குங்கோ, எந்த இதுவும் பண்ண மாட்டேங்குங்கோ. நம்மளெல்லாம் இந்த உலகத்துக்கு எப்படி இருக்குது? நான் நேரம் பாயிண்ட் வரேன். லூசுன்னு சொன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல. நான் சப்ஜெக்டுக்கே நேரம் வந்துடுறேன். நம்மளை பார்த்து இந்த உலகம் என்ன சொல்லுது? இப்ப சிரிக்க மாட்டீங்கல்ல? அல்லேலூயா. இப்ப சிரிக்க மாட்டீங்கல்ல? லூசுன்னா சிரிக்கிறீங்க. இப்ப நம்மளை பார்த்து இந்த உலகம் என்ன சொல்லுதுன்னா சிரிக்க மாட்டீங்க. ஏன்? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த இடம் எவ்வளவு பயங்கரமானது. அல்லேலூயா. இந்த உலகம் நம்மை பார்த்து லூசுன்னு சொல்லுது, பைத்தியம் சொல்லுது, அல்லேலூயா, பைத்தியம் சொல்லுது. ஆனால் இந்த ஸ்தலம் என் தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். இந்த ஸ்தலத்துல என் தேவன் வாசம் செய்து கொண்டிருக்கிறாரு. தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாக காணப்படுகிற இந்த ஸ்தலத்துல தேவன் சொல்லுகிறாரு, நீங்கள் என்னுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய்
இருக்கிறது. அந்த யாக்கோபு படுத்திருந்த அந்த தேசம் லூஸ் என்று சொல்லப்பட்டது. இந்த உலகத்துக்கு வேணும்னா தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம் இந்த உலகத்துக்கு வேணா லூசா இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறாரு அது எவ்வளவு பயங்கரமானது. ஹல்லேலூயா. அந்த இடத்தை குறித்து வேதம் சொல்லுது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறொன்றும் இல்லை. கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது வானத்தின் வாசல். இது வானத்திலிருந்து தேவதூதன் நம்ம ஜெபத்தை கேட்கும்படி இறங்கி வருகிறான். நம்மிடத்திலிருந்து நம்முடைய ஜெபத்தை எடுத்துக்கொண்டு வானத்தின் வழியாக பரமம் ஏறி பரமன் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்துக்கு போகிறான். ஓ தேவன் அவன் அந்த வானத்திலிருந்து நமது நல்ல வார்த்தைகளை நமக்குள்ளே அனுப்பி வைக்கிறார். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சரித்திரங்களை நிறைவேற்றும்படி நமக்கு வேண்டிய கட்டளைகளை கொடுக்கிறார். ஓ இந்த ஸ்தலம், இந்த சரீரம், உள்ளான ஆத்மா தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். இந்த ஸ்தலம் பயங்கரமான இது தேவனுடைய வாசல். புரிஞ்சுச்சுங்களா? நேரம் இல்ல, அதான் என்னோட பாயிண்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு அப்படியே கொண்டு போகலான்னு விரும்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது என்னதுங்க? தேவனுடைய வாசல்ங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு வேணா லூசா இருக்கலாம், உங்களுக்கு எனக்கும் ஹல்லேலூயா இது லூசு கிடையாது. இது பெத்தேல். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். சரி, இப்ப லூஸ்னா என்ன நான் சொல்லி கொடுத்தேன், காண்பிக்கவே இல்லை உங்களுக்கு. நான் அதை டிரான்ஸ்லேஷன்ல போட்டு பார்த்தேன். லூஸ்னா என்ன போட்டுருக்குனாக்கா உறுதியாக வைக்கப்படாது. என்னதுங்க? உறுதியா வைக்கப்படாது. லூஸ்னா என்னது? சரி. இரண்டாவது தளர்வானது. இரண்டாவது லூஸ்னா தளர்வானது. மூன்றாவது எளிதில் பிரிக்கக்கூடியது. லூசுனா என்னது? கண்ணு மூடி போட்டாலும் சீக்கிரம் பிரிக்க முடியாது. லூசா போட்டா ஈஸியா பிரிச்சிடலாம். சரி, உங்களுக்கு புரியும். அடுத்தது இணைந்திராத. இன்னும் அத டீப்பா பார்க்கணும்னா தனிநிலைப்படுத்தப்பட்ட, வரையறை அற்ற, உறுதியாக இணைக்கப்படாத, விதிமுறை கட்டுப்பாடற்ற. சொல்லணும்னா லூஸ் என்றால் விடுபட்ட, தடை நீக்கப்பட்ட, தடையற்ற, உறுதியற்ற, கட்டமைப்பற்ற, கட்டப்படாத, விடுபட்ட, எளிதில் பிரிக்கக்கூடிய, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தொங்குகிற திட்ட வட்டமில்லாத ஒரு ஸ்தலத்தை குறிக்கிறது. லூசுனா இப்ப புரிஞ்சுச்சுங்களா? நான் ஷார்ட்டா சொல்றேன். இந்த ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துக்கு பக்கத்துல இங்க மனுஷங்க வாழ்றாங்க, இங்கேயும் மனுஷங்க வாழ்றாங்க, அங்கேயும் மனுஷங்க வாழ்றாங்க, இங்கேயும் மனுஷங்க வாழ்றாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ ஐந்து ராஜாக்கள் 5 தேசங்களை ஆளுகை செய்யறாங்க. இந்த 5 ராஜாக்கள், இந்த 5 தேசங்களுக்கும் ரொம்ப இது டீப்பான சத்தியம். இது உங்களுக்கு புரியுமா புரியலையா எனக்கு தெரியல. இன்னைக்கு இஸ்ரேல்ல நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை இதுதான். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான சத்தியத்தை கர்த்தர் எனக்கு காண்பிச்சு கொடுத்தார். அததான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்களை பத்தி இன்னைக்கு என்ன சொல்லுது? அவங்க வேற ஒருத்தவங்க நாட்டை பிடிச்சி அவங்க கட்டிக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு சொந்த நாடு இல்லைன்னு பேசிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பரம ரகசியத்தை அவன் கருத்தாய் ஆராய்ந்து பிரைஸ் உங்களோடு கூட பேச ஆவியானவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் எந்த அளவுக்கு நீங்க உன்னிப்பா கவனிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ இந்த 5 விதமான ராஜாக்கள், 5 விதமான தேசங்களுக்கு மத்தியில இப்போ இந்த நான் சொன்ன அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு வாங்க. விடுபட்ட இந்த 5 தேசங்களே ஒட்டி இருக்குது, ஆனா அவங்களுக்கு சொந்தம் இல்லாத. நல்லா புரியுதா? பிரைஸ் சொல்ல தடை நீக்கப்பட்ட, தடை இல்லாம இந்த இடத்துக்கு வரதுக்கு யாருக்குமே 5 பேருக்கும் தடை இல்லாம, உறுதியற்ற, கட்டமைப்பற்ற. இது எனக்கு தான் சொந்தம் சொல்லி யாருமே போயிட்டாத சொந்தம் கொண்டாட முடியாம, கட்டமைப்பு இல்லாத, ஒரு வீட்டு வாசல ஊர பட்டணங்கள் கிராமங்களை உருவாக்காத, விடுபட்ட, எளிதில் பிரிக்கக்கூடிய, தனித்து தொங்குகிற, திட்ட வட்டமில்லாத,
அந்த இடத்திலே தான் தேவன் அல்லேலூயா ஆளுகை செய்து கொண்டிருந்தார். கரங்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுதான் இந்த உலகத்துல பூமியில மைய பகுதியாக அந்த இஸ்ரவேல் தேசம் இருந்தது. அல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா? இந்த 5 பேருக்கும் தொடர்பு இருக்கான உரிமை கொண்டாட முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு மகிமையா. அந்த மகிமையாய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தேவ தூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்குறவருமாய் தேவன் அந்த ஸ்தலத்தை வாசம் பண்ணுகிறதை இவன் தரிசித்தான், யாக்கோபு தரிசித்தான். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்மையும் கூட இந்த உலகமோ பிசாசோ சொந்தம் கொண்டாட முடியாத அளவிற்கு நம்ம இருந்தோம். அல்லேலூயா. இந்த உலகத்துல எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தம் என்று தேவன் இதுல வாசம் பண்ணதுனால ஏற்ற வேளையில மீட்டெடுத்தார். அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது அந்த ஸ்தலத்திற்கு அவன் என்ன பேர் வச்சாங்க? 19 வாசிங்க. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அல்லேலூயா. இப்ப லூசுன்னா லூசு கிடையாது, பைத்தியம் கிடையாது. அது தேவன் அல்லேலூயா வாசம் செய்து கொண்டிருந்த தேசம். அது தளர்த்தப்பட்டது, யாரும் சொந்தம் கொண்டாட முடியாதது, யாருக்கும் உரிமை இல்லாதது. அல்லேலூயா. தனித்து விடப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட அந்த லூஸ் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்பதை இவன் தரிசனம் கண்டு அதை இவன் சொந்த பூமியாக தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொண்டார். ஆகவே இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறல்ல என்று சொல்லி அதற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? இப்ப உங்களுக்கு நான் சொன்ன வார்த்தை புரியுதா? அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வீடாக அவன் அதை பார்த்தான். தேவன் அதில் வாசம் பண்ணுகிறதை பார்த்தான். அன்பு பிள்ளைகளை நேரில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு. எனவே லூஸ் என்ற இந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று யாக்கோபு பெயரிடுகிறான். பெத்தேல் என்றால் கடவுளின் இல்லம். பெத்தேல் என்னதுங்க? கடவுள் வாசம் பண்ணுகிற இடம். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நான் லூஸா இருந்தேன். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு நான் லூஸா இருந்த கர்த்தர் இப்போ அந்த ஸ்தலத்துல ஹலோ இருக்கீங்களா? அல்லேலூயா. பார்த்து அழட்டும், பரவாயில்ல. நீங்க என்ன பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூஸா இருந்த அல்லேலூயா கர்த்தர் அதுல வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலமா இருந்தேன். ஆனா இதை அறியாம இருந்தேன். இதை நான் அறியாம இருந்தேன். கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் எனக்குள்ள வாசம் பண்றாருன்னு தெரியாது. அல்லேலூயா. நான் யாருக்கு சொந்தம்னு தெரியாது. நான் ஏதோ ஒரு காரியத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் என்னை நேசித்து எனக்கு அவர் சொந்தமா இருக்கிறார் என்பதை நான் அறியாது இருந்தேன். இப்போ யாக்கோபு, நான் அதை தரிசித்து விட்டேன். கர்த்தருக்கு இது சொந்தம். இது கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். இது பெத்தேல். அல்லேலூயா. மாத்திட்டாருங்க. உரிமை கொண்டாட முடியா இருந்தது. யாருக்கும் உரிமை இல்லாமல் இருந்தது, தனித்து விடப்பட்டது. அதற்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் என்கிற ஒரு தரிசனத்தை அடைந்ததோ இது தேவனுடைய வீடு என்பதை அறிந்து கொண்ட பிறகு சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருக்க முடியுமா? தேவனுடைய வீடுன்னு தெரிஞ்சிருச்ச. வீடுன்னு தெரிந்த பிறகு தேவனுடைய வீட்டை கள்ளக்கோகை ஆக்க முடியுமா? குடித்து வெறித்து விபச்சாரம் வேசித்தனம் மோகம் இச்சை கெடுக்க முடியுமா? களியாட்டம் கெடுக்க முடியுமா? கவனிங்க. வாலிப பிள்ளைங்க தூங்காதீங்க, எழுந்துறீங்க. ஆவிக்குரிய தூக்க இப்ப தூங்குறீங்க. எங்க பாருங்க, என்ன பாருங்க, முதுகிலும் இல்லாத பிராணிகளை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. அன்பு பிள்ளைகளை கர்த்தர் தெளிவா சொல்றாரு. பெத்தேலாய் நமக்கு தரிசனத்தை காண்பிக்க. இது தேவனுடைய வீடு. இந்த வீடு என்னது? தேவனுடைய வீடுங்க. இந்த தேவனுடைய வீட்டை நான் ஒரு நாளும் எந்த விதத்துல நான் கெடுக்க மாட்டேன். நீங்க ஒரு தரிசனத்துக்குள்ள வாங்க, எந்த விதத்துல நான் கெடுக்க மாட்டேன். இந்த வீடு தேவனுடைய வீடு என்பதை நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன். யாக்கோபு அறிஞ்சுக்கிட்டாரு. அறிந்து கொண்டவங்க மாத்திரம் சொல்லுங்க, இது தேவனுடைய வீடு என்பதை நான் அறிந்து கொண்டேன். என் தேவன் இதில் வாசம் பண்ணுகிறார் என்பதை அறிந்து கொண்டேன். இனி இந்த வீடு லூஸ் அல்ல, இது யாருக்கும் சொந்தம் இல்லாதது அல்ல, இது தனித்து விடப்பட்டது அல்ல. இதில் என் தேவன் வாசம் பண்ணுகிறார். இந்த வீடு என் தேவனுக்கு சொந்தம்.
ஹல்லேலூயா. புரியுதுங்களா? தேவனுக்கு சொந்தமான இந்த வீட்டை குத்தகைக்கு விட்டு வச்சிருந்தோம். இன்னைக்கு எதுக்கோ குத்தகைக்கு விட்டு வச்சிருக்கிறோம். எல்லா குத்தகையும் இன்னைக்கு கேன்சல் பண்ணிடலாமா? ஆமென். யார் யாருக்கோ வாடகை விட்டு வச்சிருக்கிறோம், மேல் வாடகை எல்லாம் கேன்சல் பண்ணிடலாமா? ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தைகளை, எண்ணங்களை இன்னைக்கு எங்கெங்கயோ திரிய விட்டுக்கிட்டு, அலைய விட்டுக்கிட்டு, பிரைஸ் சொல்லலாம், அழிந்து போகிற இந்த உலக பொருட்களுக்காக, அழிந்து போகிற காரியங்களுக்காக தரிசனங்களை இழந்து போயிடக்கூடாது. ஆமென். அநேக வார்த்தைகளை கத்த சொல்லி அனுப்பினாரு, நேரம் இல்ல. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அங்கே ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 6-7 வசனம் சொல்லுகிறது, மீண்டும் பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். இப்போ நல்லா பாருங்க, எனக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அன்பு தேவ பிள்ளைகள, லூஸ் யாருக்கும் சொந்தம் இல்லாத தனித்து விடப்பட்ட அந்த இடத்திலே கத்தர் ஏறுகிறது, இறங்குற கத்தரத்திலே வாசப்படுகிறார் அறிந்து அது பெத்தேல் என்று வழங்கப்படுகிறது. பெத்தேல் என்ற பெயர் வைக்கப்படுகிறது. இது தேவனுடைய வீடு என்று அல்லேலூயா அடையாளம் காண்பிக்கப்படுகிறது. அடையாளம் காணப்பட்ட பிறகு நான் நேரடியா சொல்றேன், மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கப்பட்டு கர்த்தருக்கு சொந்தமாக்கப்பட்ட தேவ பிள்ளை, நீ கர்த்தருக்கு சொந்தம். உன் நாவி, ஆத்மா, சரீரம் என் தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். ஹல்லேலூயா. நீ மீண்டும் லூசா மாறிடாத. இங்க வேதம் அப்படிதான் அடையாளம் காண்பிக்கிறது. 35 வசனம் கர்த்தர் எனக்கு மறுபடியும் அதை படின்னு சொன்னாரு. நான் ஏதோ மேலோட்டமா படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் படிப்பா, லூஸ் பெத்தேலாய் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. இந்த வசனத்தை பாரு, மறுபடியும் சொன்னாரு. நான் படிக்கும் பொழுது எனக்கு புரியுது. மீண்டும் பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தாங்களா? எங்க இருந்து எங்க வராங்க இப்ப மறுபடியும்? அல்லேலூயா. ஆமென். எங்க இருந்து வராங்க? தேவனுடைய வீட்டுல இருந்து, யாருக்கும் சொந்தம் இல்லாத, யாரும் சொந்தமான கூட முடியாத, தனித்து விடப்பட்ட, அடைக்கலம் இல்லாத, கட்டப்படாத ஒரு நிலைமைக்கு மறுபடியும் போய்விடுகிறார்களாம் தேவ பிள்ளைங்க. எவ்வளவு அவமானம்! ஏன் பிசாசு போராட மாட்டான் உங்களாண்ட? யோசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை இந்த செய்தியை கேட்கணும்னா உனக்குள்ள ஆவியானவருடைய அனல் இருக்கணும். இருந்தாதான் உனக்கு இது நீ பலன் கொடுக்கும். ஆவியானவர் வைராகியமா கூட பேசினாரு. அல்லேலூயா. அப்படியே உந்துதல் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. இன்னைக்கு நீ லூஸாக இருந்த, அந்த லூஸ் பட்டணமாக இருந்த அதை அவன் தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் என்று யாக்கோபு அறிந்து கொண்டு அதை பெத்தேல் என்க. அல்லேலூயா. பெயர் வைக்கப்பட்டு நீ பெத்தேலாவாக வைத்த, தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை, தேவன் வாசம் பண்ணுகிறான் அந்த நிலையை நீ அடைஞ்சிட்ட. தேவன் வாசம் பண்ணுகிற அந்த நிலையை அடைந்த பிறகு மீண்டும் ஏன் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமைக்கு போகணும்? ஏன் கைவிடப்பட்ட ஒரு நிலைமைக்கு போகணும்? யாரும் சொந்தமான கூடியாத ஒரு ஸ்தானத்துக்கு நீங்க தள்ளி போகணும். அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது, மீண்டும் பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே தனக்கு தரிசனமான தேவனுக்கு அல்லேலூயா என்ன பண்ணாங்களாம்? ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பேர் வைக்கிறாங்க. இப்ப இந்த இடையில இப்ப எங்க போனாங்க, எங்க வந்தாங்க? பெத்தேல். பெத்தேல்ல இருந்து எங்க போறாங்க? தேவையில்லாம எம்எல்ஏ பட்டத்துக்கு போறாங்க. அங்க போனது அங்க என்ன ஆகுது? அன்பு தேவ பிள்ளைகளை தேவையில்லாம தீனால் தீட்டுப்பட்டு போகிறா. யோசிச்சு பாருங்க. நீ தேவன் வாசம் பண்ணுகிற இந்த சரீரத்துல, தேவன் வாசம் பண்ணுகிற இந்த ஸ்தலத்துல, இந்த பெத்தேலில நீ தேவனை தரிசிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனை தொழுது கொள்ள, தேவனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உனக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. நீ இந்த பெத்தேலை விட்டு எமோரியன் பட்டணத்துக்குள்ள போன அந்த சீகம் என்ன பண்ணான்? தீட்டுப்படுத்திட்டான். உன் பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? உன்னை கலங்கடிச்சிட்டாங்க. நடந்த சம்பவங்கள்லாம் நேரம் இல்லை, அப்படியே சொல்றேன். நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்த யாக்கோபு மீண்டுமாய் அந்த ஸ்தலத்திலிருந்து புறப்பட்டு எங்க வரானா? அல்லேலூயா. பெத்தேல் என்கிற லூசுக்கு வருகிறான். பிரைஸ் தி லார்ட். ஒரு தரம் பரம ஈவை ருசி பார்த்து பின்னிட்டு போகிறவர்கள் மறுபடியும் அதற்குள் பிரவேசிக்க முடியாதுங்க. பரம ஈவை ருசி பார்த்துட்டவங்க பின்னிட்டு போனா மறுபடியும் அதில் பிரவேசிப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. ஒரு முறைதான் ரட்சிப்பு. ஜாக்கிரதையா இருங்க. ஒரே முறைதான் ரட்சிப்பு. ஆண்டவர் நிறைய பேர் சொல்லுவாங்க சாக்கு போக்கு, ஏசப்பா ரொம்ப இறக்கமுள்ள தேவன், அவர் பார்த்துப்பாரு, என் சூழ்நிலை தெரியும், என் வேதனை தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும்.
அல்லேலூயா. ஒரு தரம் பரம ஈவன் நீ ருசி பார்த்துட்ட, முழுக்கு ஞானஸ்நானத்தை எடுத்துட்ட, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். பரம ஈவன் அவருடைய சரீரத்தை ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறோம். தேவன் இதற்குள்ளே வாசமாயிருக்கிறார். இது தேவனுடைய வீடு, இது பெத்தேல். அல்லேலூயா. இந்த தரிசனம் உனக்கு இருந்ததுன்னா மறுபடியும் என்ன பண்ண மாட்டேன், இல்ல லூசன் பேர் வழங்க வைக்க மாட்டேன். அவன் நீ சுகமாகிட்ட, நீ மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டுட்ட, பரிசுத்த ஆவியானவரால் அலங்கரிக்கப்பட்டுட்ட. அலங்கரிக்கப்பட்ட உன் வீடு வெறுமையா இருக்க கூடாது. அது பேர் புரியுது. தண்ணியில் பொல்லாத 7 ஆவிகள் உள்ள வந்துடும். உன்னை விட்டு ஒரு ஆவி போயிருக்கும். பெருச்சி பெருக்கி ஜோடிக்கப்பட்டு அதை நீ வெறுமையா விட்டுட்டீங்கன்னா தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகள் உள்ள வந்துடும். அன்பு தேவ பிள்ளைங்க, இந்த செய்தி கேட்க உட்கார முடியாது சில பேருக்கெல்லாம். அல்லேலூயா. ஆனா ஆவியானவர் அவ்வளவு புட்டமிட்டப்பட்ட வார்த்தைகளை ஆவியானவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை மீண்டும் இந்த உலக காரியங்களில, உலகத்தின் மயக்கத்துக்குள்ள, உலகத்தின் சிற்றின்பங்களுக்குள்ள மீண்டும் போய் சிக்கிக் கொள்வீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. மீண்டும் உங்களுக்காக ஒரு ரத்தம் சிந்தப்படுவதற்கு இல்ல, ஒரே தரம் என் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருச்சு. அல்லேலூயா. ஒரே தரம் நமக்காக அவர் பலியாக தன்னை கொடுத்துட்டாரு. மீண்டும் வேறொரு பலி இல்ல. இந்த சிந்தை இருக்கணும். ஒரே தரம் தான் பலியிடப்பட்டது நமக்காக, ஒரே தரம் தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை இழந்துட்டீங்கன்னா மறுபடியும் அந்த ரட்சிப்பை பெறணும் என்ன ட்ரை பண்ணாலும், என்ன முயற்சி பண்ணாலும் ரெண்டாவது கிடைக்காது. அது கிருபை. இருந்தா கிடைக்கும், இல்லனா இல்ல. அல்லேலூயா. திருமணத்துல பெரிய பிரவேசிப்பது கூடாத காரியம் சொல்லிட்டாரு, தெளிவா சொல்றாரு. அங்க சொல்றாரு 35:9 இருந்து 10 வரைக்கும். யாக்கோபு அராமில் இருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து. வாசிமா ஆதியாகமம் 35. இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று, இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்குவதாக சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நீ பலுகி பெருகுவாயாக. பற்பல ஜாதிகளும் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் 13 வரைக்கும். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அல்லேலூயா. ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க இன்னைக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு வெளியில போயிருப்பீங்கன்னா, ரட்சிப்பை விட்டு வெளியில போயிருப்பீங்கன்னா, மீண்டும் இந்த உலகம் உங்களை கொஞ்சம் இழுத்து இருக்கும்னா, உலகத்தின் மயக்கம் உங்களை இழுத்து இருக்கும்னா, கர்த்தரை விட்டு கொஞ்சம் திசை தப்பி போயிருப்பீங்கன்னா, இந்த யாக்கோபை போல அவன் அடிபட்டு கர்த்தருக்குள்ள வராம தீட்டுப்படுத்தப்பட்ட சமாதானம் கெட்டு போகி ஐயோ அந்த எமரின் தேசத்துல இருக்க முடியலன்னு சொல்லி மறுபடியும் பெத்தலுக்கு ஓடி வந்தது போல அடிபட்டு ஓடி வராம இப்ப இந்த செய்தியை கேட்கிற நம்ம ஒவ்வொருவரும் மனம் திரும்பி கர்த்தருக்குள்ள மறுபடியும் உள்ள வந்துருவோமா, இந்த பெத்தலுக்குள்ள இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருங்க. விட்டுங்க, ஒப்பு கொடுங்க. இந்த உலகம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள் எனக்கு வேணாம் ஆண்டவரே. இந்த மாயாபரி உலகத்துல அப்பா உங்களை விட்டு என்னை பிரிக்கிற எந்த எண்ணங்களோ எந்த சிந்தைகளோ எனக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே. என் சிந்தைகளை பரிசுத்தப்படுத்துங்க சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்களா? ரெட்டை வேஷம் போடுற வாலிப பிள்ளைங்க யாருன்னா இருக்கிறீங்களா? இங்க சர்ச்சில் ஒரு வேஷம், ஊர்ல ஒரு வேஷம். அல்லேலூயா. நான் நேரடியா பேசுறேன். ஏன்னா ஆவியானவர் அப்படிதான் பேசி அனுப்பேன். கர்த்தர் என்ன செய்தி கொடுத்தாரோ அதை தான் பேசுவேன். அல்லேலூயா. நீ உட்கார்ந்தாலும் சரி, எழுந்திருச்சு போனாலும் சரி, அதை பத்தி கவலை கிடையாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான். சபை சீர்படணும். அல்லேலூயா. சபை தேவனால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த சபைக்கு அல்லல் குகையாக மாட்டாதீங்க. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாத கர்த்தர் தெளிவா சொல்றாரு. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாத, ஒரே வேஷம் பரிசுத்த வேஷம் போட்டுட்டியா கடைசி வரைக்கும் அந்த பரிசுத்த ஜீவித்துக்குள்ள இருந்திருக்கும். கர்த்தர் உனக்கு தரிசனமாகி வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை உன்னால நீ சுதந்திரிக்க முடியும். இல்லைன்னா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. கர்த்தர் ஜாக்கிரதையா இருங்க. ஆகவே தனக்கு வேதம் சொல்லுது, அன்பு தேவ பிள்ளைகளே, அங்கே அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைத்து நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உன் பின் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசுற அந்த ஸ்தலத்தில் இருந்து எடுபட்டார். இவ வாக்குத்தத்தத்தை மறுபடியும் உறுதிப்படுத்துறாரு. அன்பு தேவ பிள்ளைகளை அங்க எடுத்து பாருங்க. தரிசனம் தந்தவர் அதை மறப்பதில்லை. நேரடியா தரிசனம் கொடுத்தவரே அல்ல இருக்கீங்களா?
அது அவர் மறக்க மாட்டாருங்க. தரிசனம் இப்ப எங்க அப்பா கொடுத்திருப்பாரு. எங்க அப்பா ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன். எங்க அப்பா காலம் ஆயிட்டாரு. இப்ப எங்க அப்பாவுக்கு அப்புறம் நாங்க, எங்க காலம். அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்க, என்ன வச்சு சொல்றேன், என் பிள்ளைங்க காலம். அல்லேலூயா. காலங்கள் மாறலாம், எல்லாம் மாறலாம். ஆனால் கர்த்தர் நமக்கென்று வைத்த தரிசனத்தை ஒரு நாள் அவர் மறக்கிறதே இல்லை. அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர் உங்களோட இருக்கிறார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து தரிசனம் கொடுத்தார், தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். ஆமென். ஆதியாகமம் 12 1 2 3 4 அல்லேலூயா. ஈசாக்குக்கு 26 வந்து அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் பிறகு ஈசாக்குக்கு அந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறார், அந்த தரிசனத்தை கொடுக்கிறாரு. ஈசாக்குக்கு அந்த தரிசனத்தை உறுதிப்படுத்துகிற ஆண்டவர், அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க 28வது அதிகாரத்துல அதை தான் 3வது அந்த தலைமுறைக்கு யாக்கோபுக்குள்ளே கொண்டு வருகிறார் அந்த தரிசனத்தை. கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தரிசனம் உங்களோடு முடிந்து வருகிற ஒன்று அல்ல, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தரிசனம் உங்க பிள்ளைகளுக்கு, அது உங்க பிள்ளையுடைய பிள்ளைகளுக்கு கடந்து செல்கிற ஒன்று. தரிசனம் நம்மளோட முடிஞ்சு போகிற ஒன்று அல்ல. அல்லேலூயா. ஆனால் சொன்னதை செய்து முடிக்கிறவர் அவர். அவர் தரிசனம் காண்பித்தால் அந்த தரிசனத்தை நீ தான் பிடிச்சிக்கணும். தரிசனம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. உன்னை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அந்த வார்த்தைகளை நீ பிடிச்சிக்கணும். அதற்கு அவன் பாத்திரமாய் நீங்க மாறணும். அல்லேலூயா. அந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யாத்திராம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. 400 வருஷம் கழிச்சு இந்த தரிசனம் எப்படி அவருடைய ஆபிரகாமுடைய சந்ததிகளுக்கு வருகிறது. 400 வருஷம் கழிச்சு வருதுங்க. 400 வருஷம் எத்தனை தலைமுறை இருக்கும் சொல்லுங்க? ஒரு 4 தலைமுறை இருக்குமா? ஒரு தலைமுறைக்கு ஒரு 100 வயசு போடலாமா மதிப்பு? அல்லேலூயா. பரவாயில்ல, போட்டுக்கலாம். 100 வயசு ஒரு தலைமுறைக்கு போடுங்க. 400 வருஷம் 4 தலைமுறையா? 400 வருஷம் கழிச்சு அந்த ஜனங்க தரிசனத்தை மறந்துட்டாங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த வாசிச்சு பாருங்க. யாத்திராகமம் 3:2 வாசிங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில நின்று அவனுக்கு தரிசனமானார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் மறந்து போவதில்லை. உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் என்று வைத்திருக்கிற தரிசனங்களை நீ மறந்தாலும், உன் முன்னோர்கள் மறந்தாலும், யார் மறந்தாலும், உன் தாய் தகப்பன் மறந்தாலும், அவர் உனக்கென்று, உன் பிள்ளைகளுக்கு என்று, உன் சந்ததிக்கு என்று வைத்திருக்கிற தரிசனம் ஒரு நாள் மறப்பதில்லை. அல்லேலூயா. அந்த வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தர் முச்செடியின் நடுவில் எப்படி தரிசனமாகிறானா? அக்கினியாய், அக்கினியாய். இப்ப அக்கினியை பார்த்தான். அக்கினியில இருந்த கீழ் வசனத்தை வாசிங்க. வார்த்தை வருகிறது. எல்லா தரிசனத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். வாசி மக்கள. அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். யாத்திரை 3:3. அப்பொழுது மோசே இந்த முச்செடி போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிற போது கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து எரிகிற அக்னியாக அவர் சொல்றாரு, மோசே கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் இங்க கிட்ட சேராயாக உன் காலில் இருக்கிற பாதப்படிய பாதரசைய கழற்றி போடு, ஏனெனில் நீ நிற்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. நீ ஏதோ நினைச்சிட்டு இருக்கிற உன் சரீரத்தை, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் மக்களே, இந்த சரீரத்தை நீங்க ஏனாதானோ நினைக்கிறீங்க. என் அன்பு வாலிப பிள்ளைகளே, இந்த வாலிப பருவத்துல உங்க சரீரங்கள் எல்லாம் ஏனோடு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. கண்டதை பார்க்கிறதும், கண்டதை பேசுறதும், கண்டதை விரும்புறது இது வாழ்க்கை அல்ல. கர்த்தர் உங்களை, உங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க நிற்கிற இடம் தேவனுடைய ஸ்தலம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. காலடி என்ன பண்ணு, காலடியை கழட்டி போடுப்பா, உன் பாதரட்சை கழட்டி போடுப்பா, நீ நிக்கிற இடம் பாமே பரிசுத்தமாகும் பூமி. ஏன் சொல்றாரு? அன்பு தேவ பிள்ளைகளை, நான் இருக்கிற இடத்துல எதுவும் உன்னை தீங்குபடுத்தவே முடியாது. கொள்ளை நோய்கள் உன்னை தீங்குபடுத்த முடியாது. ஆபத்து உன்னை தீங்குபடுத்த முடியாது. எந்த பிசாசு கிரைகளோ, செய்வன ஆவிகளோ, மந்திர மாந்திரிக சூனியங்களோ உன்னை சேதப்படுத்த முடியாது. நீ நிற்கிற இடம், நீ அவன் தேவனுடைய ஸ்தலம், நீ பெற்று தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம்.
என்று சொன்னால், தேவன் வாசம் பண்ணுகிற இடம் என்பதை நீ தரிசிப்பாய் என்று சொன்னால், இதிலே வாசம் பண்ணுகிற தேவன் ஒரு தீங்கு உனக்கு வரவிட மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அதுக்குதான் அவனை செப்பல் கட்டி போடுறாரு. மலையில என்ன இருக்கும்? விஷ ஜந்துக்கள், விஷ பூச்சிகள் இருக்கும். அதுக்குதான் அங்க பாதரட்சை போட்டுக்கிட்டு தோல்நாள் ஆன அந்த செருப்பை போட்டு நல்லா முட்டி வரைக்கும் அந்த என்ன பண்ணுவாங்க, பெல்ட் கட்டி வச்சிருப்பாங்க. விஷ பூச்சிகள் தீண்டுனா உள்ள வரக்கூடாதுன்னு தோழினால் ஆனது போட்டிருப்பாங்க. நீ என் கிட்ட வந்திருக்கிற, என் சமூகத்துக்கு வந்திருக்கிற, என் சமூகத்துல நின்றுட்டு இருக்கிற, உனக்கு பாதுகாப்பு, இந்த உலகம் உனக்கு கொடுக்குற பாதுகாப்பு வேணாப்பா. அல்லேலூயா. இந்த உலகத்துக்குரிய பாதுகாப்பு தேவையில்லை. நான் தான் உனக்கு பாதுகாப்பு, நான் தான் உனக்கு பாதுகாப்பு, நான் தான் உனக்கு ஜீவ, நான் தான் உன்னை பாதுகாக்கிறவர், நான் தான் உன்னை வழி நடத்துகிறவர். உனக்கு ஒரு தீங்கும் வராதபடி என் உள்ள கரங்களில் உன்னை வைத்து உன்னை நடத்துகிற அவர் அனுமதிக்காம ஒரு தீங்கு உனக்கு வர முடியாது. ஒரு தலைவலி வந்தா பயந்துடாத, வயிற்று வலி வந்தா பயந்துடாத. நீ எதுக்கும் அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ, என் வாழ்க்கையெல்லாம் பாடா இருக்கியா, என் அனுபவத்துல இருந்து என் இடத்துல நீ பார்த்ததாயா என் கஷ்டம் தெரியும். பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் கண்ணீர் தாயா என் வாழ்க்கை. அல்லேலூயா. நான் தெளிவாய் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். நேரம் ஆனதுனால தெளிவா ஒரு ரகசியத்தை சொல்றேன். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, தரிசனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதானா? தரிசனத்தை நீங்க பிடிச்சது உண்மையானா? ஆமென். தரிசனம் பெற்ற நீங்க முதலாவது தள்ளப்படுவீங்க. எங்க யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தாரு. யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்ததும் தன் சகோதரர்கிட்ட போய் சொல்றா, ஐயோ சகோதரர்களே, 11 அரிக்கட்டுகளும் ஒரு அரிக்கட்டை என்னுடைய அரிக்கட்டை தாழ விழுங்கிறதாக, தாழ விழுந்ததாக நான் கண்டேன் என்று சொல்லி தரிசனத்தை சொல்றான். தரிசனத்தை சொன்ன தன் சகோதரனாக யோசேப்பை அவன் 11 பேரும் பகைத்தார்கள். பகைத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த யோசேப்பு நமக்கு தலைவனா இருப்பானோ, நமக்கு மேல இருக்கணும்னு நினைக்கிறானோ, அவனை தூக்கி இந்த குழியில போடுவோம் சொல்லி குழியில போட்டாங்க. தேவனோ அங்கிருந்து அவனை தூக்கி எடுத்து கொண்டு வந்து பார்வோனுக்கு தேவனாக கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. என்ன புரியுதா? எத்தனை பேர் புரியுது? உனக்கு தரிசனம் கர்த்தர் கொடுத்திருந்தா சொல்லுங்க, பக்கத்து பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு தரிசனம் நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, தரிசனத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டீங்கன்னா, அந்த தரிசனத்தை ஆசீர்வாதத்தை நீங்க பெறறதுக்கு முன்னாடி உங்களை தூக்கி தானியேலை போல சிங்கக்கவியில போடுவாங்க. சொல்லுங்க, யோசேப்பை போல வெறும் தண்ணி இல்லாத குழிக்குள்ள போடுவாங்க. தைரியமா சொல்லுங்க. தண்ணிக்குள்ள போடுவாங்க, குழியில போடுவாங்க. தானியேலை போல சிங்கக்கவியில போடுவாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல அக்கினி ஜுவாலையில போடுவாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு தீங்கு அணுகாது. கர்த்தர் 4ஆவதாய் உங்களோடு கூட இருந்து எல்லா ஆபத்துக்கும் பல்லாபத்துக்கும் உங்களை பாதுகாக்கும்படியாக தேவன் வாசம் பண்ணுகிற வீடாகிய பெத்தலாகிய உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறபடியினால எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற கர்த்தர். அல்லேலூயா. உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை ஒரு நாளும் உங்களை விட்டு அவர் எடுக்கவே மாட்டாரு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் கர்த்தர் அதை நாமே நினைத்து 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 அதை நிறைவேற்றிக் கொண்டே இருப்பார். சொல்றீங்க, புரியுதுங்களா? அல்லேலூயா. தரிசனம் பெற்றவர்கள் எல்லாம் மறைந்து போகலாம், தரிசனம் ஒரு நாளும் மறையாது, ஒழியாது. அவன் நேரடியாக அங்க வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளை, கடைசியாக அந்த வார்த்தை சொல்லுகிறது. நான் அந்த யாத்திரை 17 வாசிமா 3:17, நான் உங்களை எகிப்தின் சிறுமை நின்று நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்திற்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்று சொல்லு என்ற. அல்லேலூயா. அந்த தனித்து விடப்பட்ட, இப்ப அதை லூசுன்னு சொல்ல தேவையில்ல அந்த தேசத்தை. இப்ப அந்த தேசத்துக்கு பேர் என்னது? தேவன் வாசம் பண்ணுகிற, யாரும் சொந்தம் கொண்ட முடியாத, யாருக்கும் சொந்தம் இல்லாத, தனித்து விடப்பட்ட அந்த லூஸ் என்கின்ற அந்த பெத்தேலை கர்த்தர் தாம் வாசம் பண்ணுகிற இடம், ஸ்தலம் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொண்டபடியினாலே இப்போ வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனங்க எகிப்தில் அடிமைத்தனத்துல இருந்து நான் உங்களை மீட்டு கொண்டு வந்து உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மீண்டும் தேவனுடைய வீடாய் உங்களை கட்டி எழுப்புவேன். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அங்கே யாத்திரை 6:3 சொல்லுகிறது, சர்வமுள்ள தேவன் என்னும் நாமத்தினாலே நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினாலே அவர்களுக்கு அறியப்படவில்லை.
அல்லேலூயா. பாருங்க, அவர் தரிசனம் ஆகிற ஒரு பேர் வேற இருக்கு. ஒவ்வொரு தரிசனத்துக்கும் ஒரு பேரு. ஆக சொல்றா, என்னை கண்டவரை நானும் இந்த ஸ்தலத்தில் கண்டேன், அவர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் யாராருக்கு எங்கெல்லாம் எப்படி எல்லாம் வெளிப்பட்டாரோ, தரிசனமானாரோ, அவங்க ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஆபிரகாம் சொல்றாரு, தன் மகனை அவன் பலியிட போகும் பொழுது அவன் தேவன் அதை தடுத்து நிறுத்தி அதற்காக ஒரு பலி ஆட்டை கொடுத்து அவன் ஆபிரகாமுடைய பிள்ளையாக ஈசாக்கை மீட்டெடுக்கும் பொழுது ஆபிரகாம் சொல்றாரு, இந்த ஸ்தலத்துல யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி அங்க பெயர் வைக்கிறாரு. அன்பு தேவ பிள்ளைகளை, இங்க வேதம் சொல்லுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் என் நாமத்தினாலே அவன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு நான் தரிசனமானேன். இப்ப நீங்க அடிமைத்தனத்துல இருக்கிறீங்கப்பா, ஒரு போராட்டத்துல இருக்கிறீங்கப்பா, ஒரு சிறுமைப்படுத்தப்பட்டக்குள்ள இருக்கிறீங்க. இப்ப நான் என்ன பண்ண மாட்டேன், அவன் பிதாக்களுக்கு நான் வாக்கு கொடுத்த மாதிரி அந்த அவன் ஆதரிசனமான நாமத்துல சர்வ வல்லமையுள்ள நாமத்துல நான் இப்பொழுது அவன் தரிசனமானேன். ஆனா இப்ப நான் எப்படி தரிசனமாக போறேன்னா, யெகோவா. அல்லேலூயா. யெகோவா இந்த அண்ட சராசரங்களுக்கும் தேவனானவர், வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த தேவன் நானே என்பதை இந்த எகிப்தியர்கள் காணும்படியாக அவர்களையும் நான் தான் படைத்தேன். அல்லேலூயா. இந்த அண்ட சராசரங்களையே யெகோவா ஈரே யெகோவா தேவனாகிய நானே படைத்தேன் என்பதை, நானே கர்த்தர் என்பதை அவன் இவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நான் வெளிப்பட போகிறேன். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற, உங்களை அடிமைத்தனப்படுத்தி வைத்திருக்கிற, உங்களை உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் பறித்துக் கொண்டிருக்கிற, நீங்க இழந்த எல்லாத்தையும் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக யெகோவா தேவனாய் அவன் அந்த ஜனங்களுக்கு அவர் தரிசனமானார். அல்லேலூயா. அந்த தரிசனமான சொல்கிறாரு, 40 வருஷம் சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய அவன் தூதனானவர் முச்செடி அருகிற அக்கினி ஜுவாலையில அவனுக்கு தரிசனமானார். உன்னை அதிகாரியும் நியாயாதிபதியும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி மறுதலித்த அந்த மோசேயை தானே தேவன் தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யார் உங்களை மறுதலித்தாங்களோ, யார் உங்களை கேவலமா பேசினாங்களோ, யார் உங்களை எள்ளி நகையாடினாங்களோ, யார் மத்தியில யார் கண்கள் முன்பாக நீங்க சிறுமைப்படுத்தப்பட்டீங்களோ, யார் உங்களை துரத்தி விட்டார்களோ, யார் உங்களை தள்ளி விட்டார்களோ, அவங்களுக்கு மத்தியில உங்களுக்கு தரிசனமான கர்த்தர். அல்லேலூயா. உன் கொம்பை உயர்த்த போகிறார், உன் தலையை நிமிர்ந்த பண்ண போகிறார். எந்த மோசே வேண்டாம் நீ எங்களுக்கு அதிபதியான்னு கேட்டு திறத்தினாங்களோ, அதே மோசையை கொண்டு வந்து எந்த இடத்துல மோசே அவமானப்பட்டானோ, எந்த இடத்துல மோசே வெட்கப்பட்டானோ, எந்த வயசுல மோசே தலை குனிந்து போனானோ, எந்த இடத்துல எந்த ஜனங்களால இருந்து துரத்தி விடப்பட்டானோ, அதே இடத்துல அதே ஸ்தலத்துல அதே ஜனங்கள் மத்தியில கர்த்தர் அவன் தலையை நிமிர்ந்த பண்ணினார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தரிசனம் உனக்குள்ள இருந்தா அது இதைத்தான் செய்யும். உன் தலையை நிமிர பண்ணும், உன் எண்ணெயை பெரிதாக்கும், உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கிற வரைக்கும் அந்த தரிசனம் உன்னை கைவிடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேன் 12:45 முடிக்கிறேன்னு சொன்னேன். சரியான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். சரியான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். அப்படியே முழங்காலப்படி அன்பு தகப்பன்னு, அப்பா அன்று எலியா ஒரு கெபிக்குள்ள போயிட்டு படுத்து கொண்டாரு. கர்த்தர் எலியாவே எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறாய்? இங்கே உனக்கு என்ன வேலை? இங்கே உனக்கு என்ன வேலை? கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. இந்த கெபிக்குள்ள உனக்கு என்னப்பா வேலை? நீ தரிசனம் பெற்றவன், நீ தரிசனம் பெற்றவள், நீ தரிசனம் பெற்றவன், நீ தரிசனம் பெற்றவள். என் அன்பு வாலிப பிள்ளைங்கள, இதுவரைக்கும் நீங்க தரிசனம் பெறலன்னா கர்த்தர்ட்ட கேளுங்க. அப்பா என்னை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்த உங்க வார்த்தை என்னப்பா? அந்த தரிசனமாகிய வார்த்தை என்னப்பா? எங்க பெற்றவங்களோட நீங்க என்ன தரிசனம் கொடுத்திருக்கீங்க, வார்த்தை கொடுத்திருக்கிறீங்க. அந்த வார்த்தை, அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்குறுதி எங்க வாழ்க்கையில நிறைவேற நாங்க என்ன செய்யட்டும்? அந்த தரிசனத்தை வெளிப்படுத்துங்க. வாலிப பிள்ளைங்க கேளுங்க, பேசுங்க, கொஞ்ச நேரம் பேசுங்க. அப்படி நல்லா மழங்கால நின்று பேசுங்க. கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் முடிச்சிருவேன். சீக்கிரம் என்னோட கூட பேசுங்கப்பா. ஒரு நேரம் கூட பேசுனீங்க. இந்த ஆலயம் இதை நான் தீட்டுப்படுத்த கூடாதுப்பா. இது தேவனுடைய ஆலயம். இது பெத்தேல் என்பதை நான் அறிந்து கொண்டேன். தேவ தூதர்கள் இதுல ஏறுகிறத இறங்குறத நான் பார்த்துட்டேன். இதற்கு மேலாக தேவன் வீற்றிருந்து எனக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து என் வார்த்தை
வார்த்தை சொல்லிய வார்த்தை உன்னை கொண்டு நிறைவேறுகிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் வாக்குறுதி கொடுத்ததை நான் பார்த்துட்டேன். இவ்வளவுத்தையும் பார்த்த பிறகு இந்த சரீரத்தை இதற்குள்ள இருக்கிற வெளியேற பெற்ற ஆத்மாவை நான் எப்படிப்பா நரகத்துக்கு விட முடியும்? எப்படிப்பா மீண்டும் லூசுக்கு விட முடியும்? எப்படிப்பா நான் மீண்டும் இந்த உலகத்துக்கு வித்து போட முடியும்? முடியாது முடியாது முடியாது. இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறொன்றும் இல்லை. இது பயங்கரமான ஸ்தலம். இது தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். இதற்குள்ள போராட்டம், நியாயப்பிரமாணத்தின் ஆவிக, இந்த உலகத்தின் இச்சைங்க என்னை ஆளுகை செய்யக்கூடாது. சொல்லு 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 கொஞ்சம் அறிக்கையிடு. ஹல்லேலூயா. புரியல உனக்கு? புரியல? கொஞ்ச நேரம் அறிக்கையிடுங்க. ஏன் உன் ஆசீர்வாதம் அடிக்கப்பட்டு இருக்கிறது? ஏன் நீ நினைச்சது நடக்கல? இன்னும் ஏன் உன் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த ஸ்தானத்தை அந்த நிலையை அடைய முடியல? ஏன் அந்த கானான் தேசத்தை இன்னும் சுதந்திரிக்க முடியல? ஹல்லேலூயா. பிதாக்களுடைய சிந்தை, பிதாக்களுடைய எண்ணம் கர்த்தருடைய வார்த்தையை மீறினது, கர்த்தருடைய வார்த்தையை வாக்குத்தத்தத்தை அவமாக்கினது, கர்த்தருடைய முரட்டாட்டம் காட்டினது. இதனாலதான் லேட் ஆச்சு. 40 நாள்ல போக வேண்டிய காலம் 40 வருஷம் ஆனது. இல்ல ஆண்டவரே, இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். ஆகாமத்தின் கூட அறத்தில் 1000 நாள் இருப்பதை காட்டில் உங்க சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் மேலானது. உங்க சமூகத்தை குறித்து நாங்க பார்த்துட்டோம், உங்க ஸ்தலத்தை குறித்து இன்னைக்கு பார்த்துட்டோம், நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த தரிசனமான வார்த்தைகளை குறித்து பார்த்துட்டோம். இனி எங்க சிந்தைகளை நாங்க அலைய விட மாட்டோம், எங்க பார்வைகளை நாங்க அலைய விட மாட்டோம். கண்ட மேலைக்கு கண்ட நண்பர்களோட சேர்ந்து இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்குள்ள நாங்க போக மாட்டோம். எங்களை நீங்க வேறு பிரிச்சிருக்கிறீங்க. இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று நீங்க வேறு பிரிச்சிருக்கிறீங்க. இந்த வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள இந்த உலகத்துல இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய பரிசுத்தமான ஐக்கியத்துல பங்கு கொள்ளுகிற நம்ம இந்த உலகத்தோட ஐக்கியம் வைக்க கூடாது. உலகத்தின் துர்க்கிரியைகளோட கூட ஐக்கியம் வைக்க கூடாது. உலகத்தினுடைய மாயைகளோட ஐக்கியம் வைக்க கூடாது. வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்துல ஒப்புக்கொடுங்க. அன்பு மகா இரக்கம் கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா, எங்க மோசே தகப்பனே சோதர ராஜா, ஆண்டவரே தள்ளப்பட்டானோ, துரத்தப்பட்டானோ, அவமதிக்கப்பட்டானோ அதே மோசே கொண்டு வந்து ஆண்டவரே ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஈசாக்குக்கு கொடுத்தப்பட்ட அந்த தரிசனம், ஈசாக்குக்குள்ள இருந்து யாக்கோபுக்குள்ள வந்த அந்த வாக்குத்தத்தமாகிய தரிசனம் இப்போ உங்க பிள்ளைகள் எகிப்திலிருந்து கொண்டு வந்து அந்த கானான் தேசத்தை ஆண்டவரே சுதந்திரிக்க வச்சீங்கள. இப்போ என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திட்டமாய் சொல்லுகிறார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை மீட்டு ரட்சிப்பார். இயேசு தமது ரத்தத்தினால பாவங்களை கழுவி மீட்டு ரட்சித்திருக்கிறாரு. பரம ஈவை நாம் ருசி பார்த்திருக்கிறோம். பின்னிட்டு போகாதபடிக்கு கலப்பையில கைவிட்டவன் பின்னிட்டு போகாதபடி இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என் ஜனங்கள் உம்மை பின்பற்றி முன்னேறி வர உம்முடைய சத்தியத்தை நீர் எடுத்துரைக்கிறேன். இதை பிடித்துக் கொண்டு உம்மை பின்றி வர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்க சொன்னீங்களே, அதெல்லாம் விட்டு ஒழித்து விட்டு உமக்காய் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எல்லா பரிசுத்தவான்களோடும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சென்று வாழுங்கள். கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக.